உங்களுக்கு எந்த ஐடி கார்டும் கொடுக்க மாட்டாங்க. ஏஜென்சி எடுத்துருக்கீங்களா? இதை ஏஜென்சி எடுத்து இது பண்றோம். ஏஜென்சி இல்ல, நார்மலா இது கவர்மெண்ட் வாங்கி இந்த இடத்த எங்களுக்கு ஸ்டாஃப் மேலே இப்போ நீங்க ஆத்தரைஸ்டு ஆவினோட ஸ்டாஃபா? அடையாள அரசு அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்க எல்லாமே அவசியம் வந்து அடையாள அட்டை அணிவிக்கணும். ஒரு விதிமுறை இருக்கு, தெரியுமா? தெரியாது. கால் பண்ணி தரேன். நம்பர் மட்டும் கொடுங்க. இன்சார்ஜ் போடல. சென்னை எழிலக வளாகத்தில் அமைந்துள்ள ஆவினில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மணிகண்டன் என்பவர் வாங்கிய மோர் காலாவதியாகி இருந்ததாகவும் அதனை உட்கொண்டதால் உடல் உபாதை ஏற்பட்டதாகவும் புகார் அளித்திருக்கிறார். நிர்வாகத்தின் மீதும் ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு உணவு பாதுகாப்பு துறையில் மணிகண்டன் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எழிலக வளாகத்தில் அமைந்துள்ள ஆவினில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்டதாக மணிகண்டன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். மணிகண்டன் வாங்கிய மோர் காலாவதியாக இருந்ததாகவும் அதனை உட்கொண்டதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு துறையில் மணிகண்டன் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழிலகத்தில் உள்ள ஆவினில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்டதாக மணிகண்டன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். சென்னை கேப்பாக்கம் எழிலகத்தில் அரசு கட்டிடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு துறை அரசு அலுவலகங்கள் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் அங்கு வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஆவின் பாலகத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அங்கு ஆவின் தொடர்பான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு காலாவதியான மோர் விற்பனை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மணிகண்டன் என்பவர் நேற்று சென்னை எழிலகம் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆவின் பாலகத்தில் நண்பருடன் சென்று மோர் வாங்கி குடித்திருக்கிறார். அப்போது மோர் புளிப்பு தன்மையுடன் இருந்ததாக தெரிகிறது. உடனடியாக அதனுடைய தேதியை பார்த்தபோது காலாவதியாகி இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக அவர் அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடம் விளக்கத்தை கேட்டிருக்கிறார். ஆனால் முறையான விளக்கம் அளிக்கப்படவில்லை. 6ஆம் தேதியுடன் நிறைவடைந்த அந்த மோர் பாக்கெட் 8ஆம் தேதி வரை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். உடனடியாக அவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பான புகாரை அளித்திருக்கிறார். இந்த மோர் குடித்த காரணத்தினால் அவருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.